2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்ற வசனத்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். இந்த வாசகத்தை 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோதனையை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை சந்திக்கிற அந்த வேளையிலே, துன்பங்களிலும் துயரங்களிலும் துவழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே, நீங்கள் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய மத்தியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையை, கஷ்டத்தை, வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிற ஜனங்கள், ஐயோ எங்களை காப்பாற்ற மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சோதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய போக்கை, வழியை உண்டு பண்ணுகிற தேவன் உண்மை உள்ளவர் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்கு கொடுத்து விட்டால் அதை மாற்றுகிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். தேவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மாற்றுகிறவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றக்கூடியவர். தீத்து புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், பொய்யுரையாத தேவன் தமது வாக்கு தத்தத்தை பற்றி நமக்கு நினைப்பூட்டி ஆதிகாலம் முதற்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கும் அதை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அதை வெளிப்படுத்தி நித்திய ஜீவனை அருள் செய்திருக்கிறார். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய் சொல்லாத தேவன், பொய் உரையாத தேவன். அவர் சொன்னால் செய்யக்கூடியவர், அவர் சொன்னால் செய்யக்கூடியவர். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். மனதளவிலே நீ சோர்ந்து போயிருக்கிறாயா, மனதளவிலே வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாயா, தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமையை நின்று விலக்கி காத்து கொள்வார். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன தீமைகள் வந்தாலும், தீமை 2 விதமாக மனிதனுக்கு வருகிறது. ஒன்று வெளியில் இருந்து மற்ற மனிதர்கள் மூலமாக, கொல்லாத மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய தீமைகள், இன்னொன்று நாம் செய்கிற பாவத்தினாலே நமக்கு வரக்கூடிய தீமைகள். இது 2லும் இருந்து தேவன் நம்மளை காப்பாற்றுவார். அவர் உண்மை உள்ளவர், சொல்லிவிட்டார், கண்டிப்பாக செய்வார்.